கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் பயன்படுவதா இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் இந்த காணொளியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு மனிதன் பாவம் செய்யும்படி ஓடுகிறான். மனிதனுடைய வாழ்விலே பாவம் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். முன்னெல்லாம் பாவத்தை தேடி மனிதர்கள் ஓட வேண்டிய காலம் இருந்தது. இப்பொழுது பாவம் ஒரு மனிதனை எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். பாவத்தை செய்கிற போது மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாட்களிலே அதை மிகப்பெரிய மகிழ்ச்சியாக எண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே மரணத்தை கொண்டு வரும். ஒரு குறிப்பிட்ட கதையை சில வருடங்களுக்கு முன்பதாக சொல்லுவார்கள். ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஒன்று அடித்துக் கொண்டு போகிற போது தொலைவிலே ஒரு மிகப்பெரிய போர்வை ஒன்று தண்ணீரில் மிதந்து வந்தது. அதை பார்த்த ஒரு மனிதன் தண்ணீருக்குள் இறங்கி அதை எடுக்கும்படி ஓடினார். எல்லோரும் அவனை எச்சரிக்கை செய்தார்கள், தயவு செய்து போகாத, அது அசைவதை போன்றிருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஆனால் இவன் அதை கேளாமல் அந்த போர்வையின் மீது இருந்த ஆசையினால் அந்த போர்வை எடுக்கும்படி மிக கஷ்டப்பட்டு போய் அதை பிடிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிந்தது. அவன் அதற்குள்ளே தப்பித்துக் கொள்ள விரும்பினான். ஆனால் அந்த போர்வை அவனை பிடித்து இழுத்ததை மற்றவர்கள் கண்டார்கள். அவன் கத்துகிறான், கதறுகிறான், ஒருவனும் அவனை காப்பாற்ற வரவில்லை. பின்புதான் தெரிந்தது அது போர்வை அல்ல, காட்டுக்குள்ளிருந்து தப்பித்து வந்த ஒரு கரடி என்பதாக. அப்படியானால் முதல்ல பாவம் நம்முடைய கையில் இருக்கும், அதற்கு பிற்பாடு நாம் பாவத்தினுடைய கையில் இருப்போம். இன்றைக்கு மனிதர்கள் சில சிற்றின்பங்களுக்குள்ளே, சில குடிப்பழக்கங்களுக்குள்ளே, ஹான்ஸ் போதை வஸ்துகளுக்குள்ளே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த பாவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆண்டவர் இன்றைக்கு இந்த பாவத்தில் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். சில நேரங்களில் பொருநகரப்பு என்று சொல்லப்படுகிற ஆபாச படங்களாலே தங்கள் இருதயத்தை தீட்டுப்படுத்தி, கண்களை தீட்டுப்படுத்துகிற சில வாலிபர்கள் ஒருவேளை நீங்க அதை கவனிக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த இருதயம் இயேசுவுக்கு சொந்தமானது. இதற்குள்ளே பாவத்திற்கு இடமல்ல. அதனால எந்த பாவத்தை விட முடியல. தேவ சமூகத்திலே சிலுவைக்கு முன்பாக வந்து நில்லுங்கள். சிலுவையின் ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவும். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். உங்களுக்குள் இருக்கிற குற்ற மனசாட்சியை மாற்றி உங்களை கழுவி பரிசுத்தமானாக மாற்றி நீதிமானாக மாற்ற தேவனால் கூடும். நாம் இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவங்களை கழுவ வல்லமுடையது. நான் பாவியாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஆம், அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். எந்த நிலைமையில் இருந்தா, நான் பெரிய பாவியா இருக்கிறேன், பிசாசு குற்றப்படுத்துவான், இந்த பாவத்தெல்லாம் செஞ்சிருக்கிறிய, இதெல்லாம் செஞ்சிருக்கே, எப்படி நீ செய்ய முடியும்? இல்ல, இயேசு உங்களை அணைத்துக் கொள்ள ஆசையாக இருக்கிறார். பாவம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாது. ஆண்டவர் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரா.